யானைகள் மீண்டும் அட்டகாசம், வாழைகள் பனை மரங்கள் நாசம். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள SN பள்ளிவாசலைச் சேர்ந்தவர் சிவலிங்கம். இவருக்கு சொந்தமான விவசாய தோட்டம் சிதம்பரபுரம் மலையடிவாரம் கிராமத்தில் அமைந்துள்ளது. அங்கு அவர் வாழைகள் பயிர் செய்துள்ளார். தென்னை பனை மரங்களும் உள்ளன. இந்நிலையில் இரவு நேரங்களில் 2 குட்டி உட்பட 7 காட்டு யானைகள் அவரது தோட்டத்திற்குள் புகுந்து 1500க்கும் மேற்பட்ட ஏத்தன் ரக வாழைகளையும் வாழைகளுக்கு தண்ணீர் பாய்ப்பதற்காக போடப்பட்டிருந்த சொட்டு நீர் பாசன குழாய்களையும் உடைத்து எறிந்துள்ளன. நாசமான வாழைகள் 8 மாதமே ஆன வாழைகளாகும். குலை தள்ளிய வாழைகள் நாசமானதால் லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. சிவலிங்கம் என் பேர் SN பள்ளிவாசல் களக்காடு. இந்த மாதிரி வயிற்றுக்கு வாங்கி வாழைகள் போட்டு பயிர் வச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு 2 ஏக்கரில். அதில் ஒரே நாள் நைட்டு 1500க்கு மேலே வாழையை சேதப்படுத்திட்டு போயிட்டு காட்டு யானை கும்பமாக வந்து ஒரு மடல் முறிஞ்சால் கூட தாங்க முடியும். அதான் குடும்ப வட்டி எடுத்து வாங்கி தான் செயல்பட்டு இருந்தேன். இப்போ கடவுள் கேட்கு எந்த மாதிரி இதுவும் இல்லை. அதனால் அரசாங்கம் அதுக்கு நடவடிக்கை ஏதாவது எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காட்டு பண்ணி மிளா இப்படி உள்ள வனவிலங்குகள் நிறையா நம்மளால் ரொம்ப எந்த நிம்மதி இல்லாமல் இருக்கப்படுது. இது பற்றி தகவல் அறிந்ததும் திருக்குறுங்குடி வனத்துறையினர் நாசமான வாழை பனை மரங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதனால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். எனவே யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டவும் நிவாரணம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து வனசரகர் யோகேஸ்வரனை தொடர்பு கொண்டு கேட்டபோது வன ஊழியர்கள், வேட்டை தடுப்பு காவலர்கள் அடங்கிய 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு யானைகள் நடமாட்டம் கண்காணிக்கப்படுகிறது. அவைகளை விரட்டும் பணியும் நடந்து வருகிறது. மலையடிவார பகுதிகளில் சுழற்சி முறையில் இரவு பகலாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறோம். நாசமான பயிர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். நாடு வேலை செய்தான் சாப்பிடுவோம், வட்டிக்கு வாங்கி தான் வாழை போட்டிருந்தா அதில் ஒரே நாள் 1500 வாழைக்கு மேலே சேதப்படுச்சு. யானைக்கு மேலே வந்து நல்ல கொலை ஒரு 3/4 வாழைகள் கொலை வர மாதிரி இருந்து என்ன 2 மாதத்தில் வருமானம் வர மாதிரி இருந்து. ஆனால் எல்லாம் போயிட்டு கை கட்டின வாய்க்கு எட்டாமல் போயிட்டு அதுக்கு அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். இதே மாதிரி வேறு யாருக்கும் எந்த நஷ்டம் இதழ் வராத அளவுக்கு எங்களுக்கு பாதுகாத்து தரவுக்கு கேட்டுக்கொள்கிறேன்.